என்னடி இது இவ்ளோ போக? தெரியலையேம்மா. வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்த? ஐயோ ஞாபகம் இல்லையே. அடி பாவி பொண்ணே, வா உள்ள போய் பாப்போம். அம்மா முதல்ல கேஸ் போய் பாரு. நல்ல வேளைமா, கேஸ் ஆஃப் பண்ணி தான் இருக்கு. பின்ன எங்க இருந்து போக வருது? ஒண்ணும் தெரியலையே. இந்த பாவி மனுஷன் என்ன பண்ணி வச்சாரோ தெரியலையே. நம்ம வீட்ல யாரும் சிகரெட் கூட பிடிக்க மாட்டாங்களேம்மா. அப்ப எப்படிமா இந்த போக? அம்மா ஒருவேளை கரண்ட் ஏதாவது லீக் ஆயிருக்குமா? கரண்ட் தான் லீக் ஆயிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ வேணும்னா சுவிட்ச் போர்டை தொட்டு பாரு. உனக்கு ஷாக் அடிச்சா கரண்ட் லீக் ஆயிருக்கு. நல்ல நாள் அதுவும் என்ன சாவ சொல்றியா? பின்ன என்னமா, நானே வீடு முழுக்க புகையா இருக்குன்னு டென்ஷன்ல இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சரி வா தேடி கண்டுபிடி. சரி அம்மா அங்க பாரு. பாவி மனுஷா, என்ன பண்ணி வச்சிருக்க? வீடெல்லாம் ஒரே புகையா இருக்கு. ஒண்ணு இல்ல, கொசுவத்தி சுருள் ஏத்தி வச்சேன். ஏன்பா ஒரு கொசுவத்தி சுருளுக்கா இவ்ளோ போக? நான் 40-50 ஏத்தி வச்சிருக்கேமா. ஒரு கொசுக்கு ஒரு சுருளாவது ஏத்தி வைக்க வேணாமா? நல்லா இருக்குப்பா நீங்க செய்யறது. ஏன்பா 1-2 சுருள் ஏத்தி வச்சா பத்தாதா? அது சரி, சாயங்காலம் 6 மணிக்கு தான் கொசுவத்தி ஏத்துவாங்க. பட்டு பகல் ஏத்தி வச்சு கும்மால அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டி எல்லா கொசுவும் கையில வாட்சா கட்டிருக்கு கரெக்டா 6 மணிக்கு வரதுக்கு. நான் ஒரு அட்வான்ஸா ஏத்தி வச்சேன். எப்படி என் ஐடியா? நீங்களும் உங்க மண்ணாங்கட்டி ஐடியாவும் பாருங்க. வீடெல்லாம் ஒரே புகையா இருக்கு. பார்வதி, வீட்ல புகை இருந்தா பகை வராதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டது இல்லையா? வீட்ல தோஷம் இருந்தா ஹோமம் பண்ணி புகை வளர்ப்பாங்களே, அதே மாதிரி தான். இப்ப நம்ம வீட்ல என்ன தோஷம் இருக்குன்னு இவ்வளவு புகை போட்டிருக்கீங்க? உங்களை தான் ஷைலஜாங்கிற தோஷம் பிடிச்சிருக்க. அதை போக்குறதுக்கு ஏத்தி வச்சிருக்கேன்னு வச்சுக்க. ஆமா, இந்த காயில கொசுவே போகாது. ஷைலஜா போயிடுவல. போறாளா இல்லையான்னு பாருடி. முதல்ல வாசல்ல யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாக்குறேன் இந்த படி. இது வேற. சார், இந்த நாகலட்சுமிங்கிறது என் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. கொடுங்க. என்னங்க சார்? தேங்க்யூ சார். யார்கிட்ட இருந்துங்க லெட்டர்? கொச்சின்ல இருந்து உங்க அண்ணன் டாக்டர் திருவேங்கடம் அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு வராராம். கொச்சின் மாமாவா? அவர் எதுக்கு இப்ப இங்க வராரு? அதாம்மா எனக்கும் தெரியல. நாகு, நீ ஒன்று பண்ணு, அவரை வர வேணான்னு லெட்டர் எழுதி போடு. இந்தியாலேயே பெரிய டாக்டர்னு நினைப்பா அவருக்கு. இங்க வந்தா சும்மா இருப்பாரா? அது சொட்டா இது நொல்லான்னு வேற தேவையா நமக்கு? நல்லா இருக்கே நீங்க சொல்றது. அவர் இங்க வர வைக்கிறதுக்கு படாது பாடுபட்டிருக்க. அவர் போய் வர வேணாம்னு சொல்றீங்க? ஏமா அப்பா சொல்ற மாதிரி அவர் எதுக்கு இப்ப இங்க வரணும்? என்ன பாரு, நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவரை வச்சு ஒரு பெரிய திட்டமே தீட்டிருக்கேன் நானு. திட்டமா? என்னடி திடீர்னு கொள்ளக்கூட்ட தலைவி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பார்வதி, கொச்சின்ல உங்க மாமா பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அவர் இங்க வந்த உடனே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அந்த ஷைலஜாவை அவர் கூட அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவேன். அப்புறம் நம்ம ப்ராப்ளம் எல்லாம் தீந்துரும். என்னமா யோசிக்கிற? இந்த விஷயத்துல உங்க மாமா நிச்சயமா நமக்கு உதவியா இருப்பாருமா. அவர் உதவியா இருப்பாருமா. ஆனா இந்த ஷைலஜா அவர் கூட போக ஒத்துக்கணுமே. முக்கியமா உன் மாப்பிள்ளை இதுக்கு சம்மதிக்கணுமே. அதெல்லாம் மாமா பாத்துக்குவாரு. ஆமா, எல்லா பதிலும் நீயே சொல்லு. உங்க திருவாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா அதுவே போதும். போய் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுங்க, அடுத்த வாரம் எந்த ப்ரோக்ராம் வச்சுக்க வேணான்னு. ஆமாப்பா, உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இல்லன்னா அவர் பாட்டுக்கு ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்க போறாரு. போங்கப்பா. இதாமா மாப்பிள்ளை கிட்ட பிடிக்கவே மாட்டேங்குது. எப்ப பார் செல்ல ஆஃப் பண்ணியே வச்சிருக்காரு. அதனால என்னப்பா, ஹாஸ்பிடல் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஹலோ, டாக்டர் சிவாவோட ஹாஸ்பிட்டலா? ஆமாங்க. நான் டாக்டர் சிவாவோட ஃபாதர் இன் லா பேசுறேன். சிவா இருக்காரா? இல்ல சார், அவர் வெளியில போயிருக்காரு. எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது சார். இல்ல, அவருடைய செல்லுக்கு ட்ரை பண்ண ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. சார், நாங்களும் அவரை முக்கியமான விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் கிடைக்கல. ஓஹோ. டாக்டர் ஷைலஜா இருக்காங்களா? இருக்காங்க சார், வார்ட்ல ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. கூப்பிடட்டுமா? வேண்டாம், டாக்டர் சிவா அங்க வந்தாருன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க.
ஓகே சார், நான் சொல்லிடுறேன். என்னப்பா அவர் இல்லையா? அவங்களும் அவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆமா, அந்த சிங்காரி சைலஜா அவ இருக்காளாமா? அவ இருக்காளாம். அப்பாடா, அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை தனியா தான் போயிருக்காரு. என்ன நீ ஏமா தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க? போமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடியே ஷைலஜா, கொச்சின் மாமா வரட்டும், அப்புறம் வச்சுட்டு மவளே உனக்கு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு. சிவா டாக்டர் வீட்ல இருந்து ஃபோன் வந்தது. டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டாங்க. சிவா வெளியில போயிருக்கார் போல இருக்கே. அவர் செல்லுக்கு ட்ரை பண்ண ட்ரை வேண்டியதானே? பண்ணேன் டாக்டர். அவரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்படியா? ஏதோ முக்கியமான விஷயமா டாக்டர் வந்த உடனே வீட்டுக்கு கால் பண்ண சொன்னாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். Hello? ஹலோ, கேன் ஐ டாக் டு டாக்டர் ஹரிஹரன்? Yes, Hariharan here. டாக்டர், நான் ஷைலஜா பேசுறேன். சிவா அங்க வந்திருக்காரா? இல்லையம்மா, நான் அவரை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது. சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. ஹலோ. ஹலோ, டாக்டர் பரத்குமார், நான் ஷைலஜா பேசுறேன். எஸ், சொல்லுங்க. டாக்டர், சிவா அங்க வந்திருக்காரா? இங்க அவர் வர முடியாதே. ஏன்னா இப்போ நான் டெல்லியில இருக்கேன். அப்படிங்களா? சாரி டாக்டர். ஓகே. எங்க தான் போனார் இந்த சிவா? வாங்க சிவா. வா சிவா, அன்புக்கு எப்படி இருக்கு? இருந்தாலும் அவன் பழையபடி ஆகிறது எப்போன்னு டாக்டர் தான் சொல்லணும். அன்பு இப்போ எங்க இருக்கான்? இதோ ஜெனரல் வார்டில் தான் இருக்கான். குட் மார்னிங் டாக்டர். இஸ் எனிதிங் சீரியஸ்? உங்களுக்கு தெரியாததில்ல சிவா, மண்டையில் அடிபட்டதால ஸ்கல்ல கொஞ்சம் கிராக் ஆயிருக்கு. முதுகில் அடிபட்டதுனால மண்ணீரல் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி அதை ரிமூவ் பண்ண முடியாம ஆயிடுச்சு. மற்றபடி பேக் போன் ரிப்ஸும் கொஞ்சம் கிராக் ஆயிருக்கு. அது பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஆனால் தானா சரியாயிடும். பட் எவ்வளோ நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்? கண்டிப்பா 1 மாசம் பெட் செட் ஆகணும். வேற பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. நான் பார்த்துட்டு வந்தேன். ப்ளீஸ் நீங்களாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க போய் பாருங்க. சரி டாக்டர், தேங்க்யூ. திவ்யா, அதான் அன்பு பொழிச்சிட்டானே, அப்புறம் ஏன் அலற? டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இட்ஸ் a miracle escapeன்னு சொன்னார். ஏற்கனவே எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. என் அண்ணனுக்கு ஒண்ணு ஆயிருந்தா நான் அனாதை இருப்பேன் சிவா. எனக்கு உங்களையும் அண்ணனையும் விட்டா வேற யாரு இருக்காங்க? ஹே திவ்யா, அழக்கூடாது. நீ அழக்கூடாதுன்னு தானே ஆண்டவன் அன்புவை காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறமும் அழுதா என்ன அர்த்தம்? இதுக்காக தான் சொன்னேன், இந்த யூனியன் பிரச்சனை இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு. ஆனா நீங்க தான் எதுவும் கேட்கல. ஏதோ வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோமா, வாழ்க்கை நடத்தினமான்னு இருந்திருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்குமா சிவா? கண்டிப்பா இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வந்திருக்காது. ஆனா நம்ம பிறந்த பொறுப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிருக்கும்.
நீ சொன்ன மாதிரி ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்றதுல என்ன பெருமை இருக்கு? ஒரு லட்சியத்தோட வாழ்ந்தாதான் பெருமை. தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழ்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுலயும் அன்பு 6000 பேர் வீட்டுல அடுப்பு எரியணும்னு போராடுறான். அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? இது பாரு திவ்யா, முடிஞ்சா அவன் கூட நின்னு அவனை பலப்படுத்து, முடியலன்னா அவனை பலவீனப்படுத்தாத. கவலைப்படாத அன்பு, நீ ஆல்ரெடி செத்த பொழிச்சவன். மறுபடியும் உன்னை யாராலையும் சாகடிக்க முடியாது. உனக்கு துணையா யார் இருக்காங்களோ இல்லையோ, இந்த சிவா நிச்சயமா இருப்பா. டேக் கேர். பாய் பாய் திவ்யா. எனக்கு எதுக்குப்பா இந்த மாலை மரியாதை எல்லாம்? ஆத்தா, நீங்க செஞ்சிருக்கிறதான சாதாரண காரியமா? எங்களால முடியாதத, ஊர் பெரிய மனுஷனான உங்க மகனால முடியாதத தனியால போய் சாதிச்சுட்டு வந்திருக்கீங்களா? மலையை கிள்ளி எலிய பிடிக்கிற மாதிரி எப்படியோ உங்க மாப்பிள்ளைய வழி கொண்டு வந்துட்டீங்க. எப்படியோன்னா எப்படியோ மாப்பிள்ளனோட பார்க்காம மிரட்டி உருட்டி காரியத்தை சாதிச்சிருக்காங்க. பெரிய ஆத்தா போட்ட போல்ல துண்டக்கானா துணியை காணான்னு ஓடில போய் ரிசீவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்குதான் இந்த மாலை மரியாதை எல்லாம். எப்படியோ கேட்டது கிடைச்சிருச்சுல்ல, மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். வாயா. இருங்க இருங்க இருப்பா. நியாயமா இந்த பாராட்டெல்லாம் என் பேத்தி மீனாக்கு தான் போய் சேரணும். என்ன பாட்டி எனக்கு போய்? சும்மா ராத்தா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாருங்கய்யா, என் பேத்தி மட்டும் என்ன உசு பேத்தி அனுப்பலன்னு வச்சுக்கோங்க, நான் போய் என் மாப்பிள்ளை கிட்ட பேசியே இருக்க மாட்டேன். நானாவது அங்க போய் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. என் பேத்தி மட்டும் அங்க போயிருந்தா மகாலட்சுமி மாதிரி இருக்க அவ முகத்தை பார்த்ததும் என் மாப்பிள்ள 5 ஏக்கர் என்ன மொத்த சொத்தையில எழுதி கொடுத்துருப்பாரு. நெசந்தாமா, மீனா பொண்ணோட ராசிக்கு தான் நல்லதெல்லாம் நடக்குதுன்னு நாங்க ஒத்துக்கிறோம். எப்பா எப்படியோ ஒத்துக்கிட்டீங்களே. எத்தா, ஊரு கண்ணு உறவு கண்ணு அவன் கண்ணு இவன் கண்ணு நொல்ல கண்ணு எல்லா கண்ணும் உன் மேலதான் இருக்கு. உள்ளார போய் உனக்கு சுத்தி பொண்ணு வா வா. சமயத்துல பெரிய ஆத்தா எப்ப திட்டுறாங்க எப்ப பாராட்டுறாங்கன்னே புரியல. அட என்ன கணக்கு, பெரியத்தா எப்பவுமே இப்படித்தான். இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கே, வா ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். அடேங்க அப்பா, ஒரே கடையில இவ்வளவு ஸ்வீட்டா? தம்பி, எங்க பெரியாத்தாவுக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். கிலோ என்ன விலை? 200 ரூபா. என்ன 200 ரூபாயா? அல்வாவுக்கு விலை கேட்டா யானைக்கு விலை சொல்றிய? சரி சரி, ஒரு 1/2 கிலோ போடு. என்ன சிவா தம்பி மாதிரி இருக்க? அதுக்காக தான் சொன்னேன், புரியுதா? சிவா தம்பி எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் உங்களை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சிவா தம்பி. நீ என்ன தெரியல உங்களுக்கு? என்ன விளையாடுறீங்களா இந்த கண்ணாரத்திட்ட? என்ன தெரியுதா தெரியலையா? என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? யார் நீ? போதும் தம்பி இந்த விளையாட்டு. ஏதோ கண்ணாரத்தை தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்னோட கழுத்து மேட்டில் சுத்திட்டு தெரிஞ்ச பையன் டவுன்ல வந்து சுத்திட்டு திரியறான்னு பாக்குறீங்களா? என் அண்ணன் கோவிந்தன்ல, அதான் பஸ் டிரைவர், அவருடைய பையன் கல்யாணத்துக்காக வந்தேன். என்னடா கல்யாணத்துக்கு வந்த பையனுக்கு ஸ்வீட்டு கடையில் என்ன வேலைன்னு பாக்குறீங்களா? அதான் நம்ம பெரியாத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். யார் நீ? இப்போ எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏங்க, உண்மையிலே உங்களுக்கு இவரை தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும் பாரோ? சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. லூசா? அப்போ ஒருவேளை உங்க பேஷண்டா தான் இருக்கும். நல்லா பாருங்க. என் பேஷண்டா இருந்திருந்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பான். இப்படி பாக்குறவங்க எல்லாம் கட்டி பிடிக்க மாட்டான். என்ன தம்பி, என்ன லூசுங்கிறீங்க, அம்மா பேஷண்ட்ங்கறாங்க. ஆமா, அம்மா யார் தம்பி? அம்மாவா?
நான் இவரோட வைஃப் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என்ன தம்பி எங்களுக்கெல்லாம் தெரியாம கல்யாணமே பண்ணிட்டீங்களா? என்னையா கேக்குற நீ? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. எங்க பையனுக்கே 5 வயசு ஆகுது. அவன் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் தெரியுமா? ஐயோ என்ன பாரு, நீயும் அவன மாதிரியே நம்ம பத்தி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஏங்க அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே இவர் யாருன்னு தெரியாதா? சத்தியமா தெரியாது பாரு. ஏய் நீ யாருடா? இப்போ எதுக்காக என்ன தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? தம்பி தம்பின்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். புரியுது பாரு, இது வேற ஒண்ணு இல்ல. நமக்கு வேண்டப்பட்டவங்க மாதிரி நடிக்க வேண்டியது, அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கடிச்சதெல்லாம் சுருட்ட வேண்டியது. இப்பெல்லாம் திருட்டுல இது ஒரு டெக்னிக். நிறுத்துங்க தம்பி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா என் நெஞ்சே வெடிச்சிரு தம்பி. என்ன சென்டிமெண்ட் டயலாகா? வளர்த்தகடா மாறல பையன் சொல்லுவாங்க. கடைசியில உங்களை மாறல தூக்கி வளர்த்த இந்த நெஞ்சிலே பாஞ்சிட்டீங்களே தம்பி. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்ன